கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு நீர் பேசும் அப்பா. நாங்கள் கற்றுக்கொள்கிற வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் பிரயோஜனமாயிருக்க ஆவியானவர் உதவி செய்வீராக. எங்களோடு கூட இடைபடும். உம்முடைய திருநாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 நாளாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 30வது வசனம். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாவீது நகரத்துக்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்தது எல்லாம் வாய்த்தது. இவ்வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. எசேக்கியா செய்தது எல்லாம் வாய்த்தது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருடைய வாஞ்சை என்ன தெரியுமா? நம்ம என்ன காரியம் செய்தாலும் அதை வாய்க்கப்பட வேண்டும், அது வாய்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம சொல்கிற கேட்டிருக்கோம், இந்த தொழில் செய்யணும், ஆனால் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனால் தொழில் வாய்க்கவே மாட்டேங்க. நான் என்னுடைய மகளுடைய காரியத்திற்காக நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன், ஒன்று கூட வாய்க்க மாட்டேங்க. இப்படி பல நேரங்களில் நம்ம புலம்பி இருக்கின்றோம். ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இங்கு வேத வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா என்னவெல்லாம் செய்தானோ அது எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஜெர்மன் தேசத்தினுடைய சர்வாதிகாரியாக இருந்த அடால்ஃப் ஹிட்லர் நம்ம எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். 2ஆம் உலகப் போரின் முக்கிய காரணமே இந்த சர்வாதிகாரியாகிய இந்த ஹிட்லர். அவருடைய ஆசை உலகத்தை எல்லாம் தன் கொடையின் கீழ் கொண்டு வர வேண்டும், எல்லா நாடுகளுக்கும் எதிராக யுத்தம் பண்ணி அந்த நாட்டை சிறைப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை. அவர் ஐரோப்பியா பகுதிகளுக்கு சென்று அநேக நாடுகளை அவர் சிறைப்படுத்தினார். கடைசியாக அதோடு நின்று விடாமல் ரஷ்யாவையும் தன்னுடைய காலடிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு குளிர் காலத்திலே அதற்கு எதிராக யுத்தம் பண்ணும்படியாக செய்தான். பல காரியங்களை இந்த ஹிட்லர் செய்தார். ஆனால் பல மாதங்கள், ஆண்டுகள் யுத்தம் நடந்து கொண்டு இருந்தபடியினால் ஜெர்மன் தேசத்தினுடைய போர் வீரர்கள் சோர்ந்து போன ஒரு சூழ்நிலையிலே ரஷ்யாவுடைய இயற்கை இவர்களுக்கு எதிராக இருந்தபடினாலே பயங்கரமான ஒரு தோல்வியை தழுவினார்கள். இவருடைய ஆசை ரோம் தேசத்தை போல 1000 வருடம் நம்முடைய சாம்ராஜ்யம், ஜெர்மன் சாம்ராஜ்யம் இருக்க வேண்டும் என்று சொல்லி the 1000 years ரைட் என்று சொல்லப்பட்ட 1000 வருட பிரகடனம் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரகடனத்தை எல்லாம் இந்த ஹிட்லர் என்ன செய்தார் என்று சொன்னால் ஏற்படுத்தி இருந்தார். ஆகவே தான் இப்படி பல நாடுகளுக்கும் இந்த தேசத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய அடங்காத ஒரு வெறியினால அவர் யுத்தத்துக்கு படையெடுத்து சென்றார். கடைசியிலே ரஷ்யாவுக்கு சென்றபடினால் ஒரு பெரிய தோல்வியை கண்டடைந்தார். இதன் மூலமாக இவருடைய படை வீரர்கள் பின்வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது எதிரிகள் இவருடைய சொந்த தேசத்துக்கு எதிராக உள்ளே புகுந்து விட்டார்கள். இப்பொழுது ஹிட்லர் என்ன செய்தார்? இதிலிருந்து தப்பிப்பதற்கு வேறு வழியே கிடையாது. என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றுமே ஓடவில்லை. தன்னுடைய ரகசிய அறைக்கு சென்றார். தான் 17 வயது முதல் அவருடைய காதலி இவா பிரவுன் சொல்லப்பட்ட அவருடைய காதலியை அவர் முந்திய நாள், தான் மரணத்திற்கு ஒரு முந்திய நாள் இரவிலே திருமணம் செய்தார். திருமணம் செய்த பிறகு மறுநாள் தன்னுடைய மனைவி தான் நேசித்த தன்னுடைய நாய்க்கு சயனைடு விஷம் வைத்து கொன்றுவிட்டு தானும் துப்பாக்கியால் தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய ஆசை தேசத்தையெல்லாம் தன் கொடையின் கீழ் கொண்டு வர வேண்டும், எல்லா தேசத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி பல நாடுகளுக்கு சென்ற பொழுதிலும் கூட, அநேக நாடுகள் சரணடைந்தாலும் கூட, கடைசியிலே 1945ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி தன்னுடைய வாழ்க்கையை தானே முடித்து கொண்டார். 2ஆம் உலகப் போரும் முடிவுக்கு வந்தது. அவர் நினைத்த காரியம் வாய்க்கவில்லை.
அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் நீதிமொழியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நம்ம எவ்வளவுதான் யோசிக்கலாங்க, எவ்வளவுதான் நினைக்கலாம், என்னென்ன காரியத்தை எப்படிலாம் செய்யலாம்னு சொல்லி பயங்கர பிளான் போடலாம். ஆனால் இந்த பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு வாய்க்கு பண்ணுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய கர்த்தர். காரிய சித்தி அவரால் மாத்திரம்தான் வரும். எசேக்கியா ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மாம்ச முயற்சியினால் நாம் எவ்வளவோ காரியங்களை நாம் செய்து விடலாம் என்று சொல்லி எவ்வளவோ பிரயாசப்பட்டு கூட தோல்வியடைந்த நிலைமையிலே சோர்ந்து போன நிலைமை நீங்கள் இருந்திருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் காரியத்தை நிச்சயமே வாய்க்கப்படுவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை என்ன செய்யுதுன்னா வீண் போகாது. அப்போ ஆண்டவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்திலே அதற்கு என்ன ஆலோசனை சொல்லப்பட்டு இருக்கிறது, அதை உங்களோடு கூட சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ என்ன செய்? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ நம்முடைய காரியம் வாய்க்க பண்ணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வழிகளெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் மேலே நம்ம என்ன செய்யணும்னா நம்பிக்கையாக இருக்கணும். அப்போ கர்த்தர் மீது ஒரு மனுஷன் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்தாலும் வாய்க்க பண்ணுகிறார். ஆகவே தான் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 நாளாம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் இரத்தினங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷசாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டகசாலைகளையும் சகல வகையுள்ள மிருக ஜீவனங்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். அது மாத்திரமல்ல, 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தனக்கு பட்டணங்களை கட்டி வைத்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆசையை கொடுத்தார். அவனுக்கு ஏராளமான செல்வத்தை தேவன் கொடுத்தார். அவனுக்கு ஐஸ்வர்யமும் மிகுதியான கனமும் உண்டாயிற்று. ஒருவேளை ஐஸ்வர்யம் மாத்திரமல்லங்க, ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக இது எசேக்கியா ராஜாவை தேவன் வைத்திருந்தார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இது எசேக்கியா ராஜாவுக்கு அப்படி கொடுத்தார். ஒரு கனத்துக்குரிய ஒரு மனிதனாக அந்த காலத்தில் இந்த ராஜா, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா, அவன் சிறந்தவனாக இருந்தான் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களெல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. இஸ்ரவேலில் நிறைய ராஜாக்கள் வந்தாங்க. முதல்ல சவுல், அதுக்கடுத்தால தாவீது, அதுக்கடுத்தால சாலமோன். இவங்க 3 பேர் தான் ஒன்றுபட்ட இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி பண்ணாங்க. அதற்கு அப்புறமாக ஒரு 20 ராஜாக்கள் என்ன செய்தாங்கன்னு வந்தாங்க. அதில் 13ஆவது ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா இது எசேக்கியா ராஜா. பார்த்துக்கிடுங்க, இவனை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது, அவனுக்கு முன்பாக ஒரு 12 ராஜாக்கள், அது மாத்திரமல்ல சமஸ்த இஸ்ரவேலையும் ஆண்டு கொண்டிருந்த ஒரு 3 ராஜாக்கள், சவுல், தாவீது, சாலமோன் இருந்திருக்கிறாங்க. வசனம் இவனை குறித்து சாட்சி சொல்லுகிறது, அவனை போல ஒரு சிறந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்த ராஜா அவனுக்கு முன்னால் இருந்தது கிடையாதான், பின்னால் இருந்தது கிடையாது. அந்த அளவிற்கு கர்த்தர் மீது ஒரு மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தவன். இவனை குறித்து அசீரியா படைத்தளபதியாகிய ரப்சாக்கே என்ன சொல்லுகிறான், நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 18ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, யூதா ஜனங்களை பார்த்து இந்த ரப்சாக்கே சொல்லுகின்றான், அவன் யுத்தத்துக்கு வருகின்றான்.
யூத மக்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வருகிறவன் இதை ஜனங்களை பார்த்து என்ன சொல்றான்? ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடங்கொடாதீர்கள் என்று ராஜா சொல்லுகிறார். இந்த அசீரிய படைத்தளபதி ஆகிய ரப்சாக்கே யூத மக்களை பார்த்து சொல்றான், இந்த எசேக்கியா உங்க ராஜா சொல்றபடியெல்லாம் கேட்காதீங்க. இந்த கர்த்தர் எல்லாருடைய கரத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்குவார்னு சொல்லி உங்க எல்லாரையும் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும்படி சொல்லி கொண்டிருக்கிறான். அவன் பேச்சை கேட்காதீர்கள் என்று சொல்லி இந்த ரப்சாக்கே சொல்லுகிறான். அப்போ ஒரு அந்நிய தேசத்துடைய ராஜாவுக்கு கூட தெரிஞ்சிருக்கிறது, இந்த எசேக்கியா தன் ஜனங்களெல்லாம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்க செய்திருக்கிறான் என்று சொல்லி. அப்போ இந்த எசேக்கியா எந்த அளவிற்கு தான் மாத்திரமல்ல, தன்னுடைய தேசத்துடைய எல்லா மக்களையும் கர்த்தர் மீது என்ன செய்தான்னா நம்பிக்கை வைக்க செய்தான். ஆகவே தாங்க இவனை குறித்து இந்த 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 2 ராஜாக்கள் 18:5 அவனை போல ஒரு ராஜா கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தவன் அவனுக்கு முன்பாகவும் இருந்தது கிடையாது, பின்பாகவும் இருந்தது கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வந்துச்சு, மரண கண்ணிகள் அவனுடைய வாழ்க்கையில் வந்துச்சு. பார்த்துக்கிடுங்க, அசீரியா அவனுக்கு விரோதம் படையெடுத்து வந்தார்கள், எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தான். ஆகிலும் கூட கர்த்தர் மீது தான் மாத்திரமல்ல தன் தேசத்தையே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க செய்தவன். இந்த கர்த்தர் மீது உள்ள நம்பிக்கை இவன் வைக்க சொன்னதை இவனுடைய எதிரி படைகள் கூட என்ன செய்திருந்தாங்கன்னா அறிந்திருந்தாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன போராட்டம், ஒரு சின்ன பிரச்சனை வந்தவுடனே எவ்வளவாய் முறுமுறுத்து விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். நம்ம ஆலயத்துக்கு செல்லுகிறது கிடையாது, வேத வாசிப்பதில்லை, ஜெபிப்பதை மறந்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்லி கொண்டிருந்தேன், எல்லாம் போச்சே, நம்ம சோர்ந்து போகிறோம். அன்பானவர்கள், இன்றைக்கு நீங்கள் தைரியமாயிருங்கள், திடமானதாயிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். உடைய வழிகளெல்லாம் என்னை நினைத்துக்கொள், என் மீது நம்பிக்கையாயிரு, நான் உன் காரியத்தை எரிச்சவன்னா வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அமெரிக்க தேசத்தில் 19ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதிகளிலே வில்லியம் கோல்கேட் 16 வயது வாலிபன். அவர் ஒரு சோப்பு கம்பெனியிலே சாதாரண ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார். சோப்பு தயாரிக்கின்ற கம்பெனியிலே வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலையாள். கொஞ்சம் பணம் சம்பாதிக்க வேண்டும், இதை விட ஒரு நல்ல வேலை கிடைக்காதா என்று சொல்லி நியூயார்க் பட்டணத்திற்கு அவர் படகிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். தன்னுடைய ஆசையை அந்த படகிலே பயணம் செய்து கொண்டிருந்த கேப்டனும் சொன்னார். அப்பொழுது கேப்டன் ஒரு நல்ல தெய்வ பக்தி நிறைந்த ஒரு மனிதன். அவர் சொன்னார், முதல்ல உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மீது நம்பிக்கையாயிரு. இரண்டாவதாக, நீ செய்கிற எல்லா வேலைகளிலும் வருகிற சம்பாத்தியத்தில் 10ல் 1 மடங்கு ஆண்டவருக்கு நிச்சயம் கொடு. ஆண்டவர் மீது நீ நம்பிக்கையோடு கூட இதை செய்வா என்று சொன்னார். ஒரு காலத்தில் நியூயார்க் பட்டணத்தில் உன்னை பற்றி பேசுவார்கள் என்று அவர் சொல்லி அந்த கேப்டன் அனுப்பினானாம். ஆரம்பத்தில் இவருக்கு ஒன்றும் தெரியாது. நியூயார்க் பட்டணம் வந்தார், சில வேலைகள் செய்ய ஆரம்பித்தார். கடைசியாக இந்த பர்பஸை செய்கிற இந்த பேஸ்ட் செய்கின்ற தொழிலை செய்ய ஆரம்பித்தார். நியூயார்க் பட்டணம் மாத்திரமல்ல அன்பானவர்களே, இந்த அகில உலகமும் கூட இன்றைக்கு கால்கேட் நிறுவனம் என்று சொன்னால் தெரியாதவர்களே இல்லை என்று சொல்லலாம். இன்றைக்கு நாம் அதிகமாக யூஸ் பண்ணுகிற இந்த பேஸ்ட், பல்வளக்கிற பேஸ்ட் பர்பஸை அவருடைய தயாரிப்பு. அவர் ஆரம்ப காலத்தில் 10ல் 1 கொடுத்தாரு, இப்போ 2 கொடுத்தாரு, பிறகு 3, 4, 5 அப்படி கூட்டி கொண்டே சென்றாராம். அவருக்கு வந்த வருமானம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவருக்கு பெற்ற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? முதல்ல ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு, அவரையே சார்ந்து கொள், அவர் மீது நம்பிக்கையாயிரும், ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கூட பூர்ண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்ளும்படியாக
நம்மை ஆதரிக்கும்படியாக நம்முடைய செய்கைகளை நாம் வாஞ்சிக்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அதற்கு தேவன் எதிர்பார்க்க என்ன தெரியுமா? கர்த்தர் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வேறு என்ன ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார்? வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் மிக அழகாக சொல்லுகிறது. 1 சங்கீதம் 2, 3 ஆகிய வசனங்களிலே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார் பாருங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் செய்தது வாய்க்குமா? மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அது தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் தான் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். இன்றைக்கு நாம இந்த வேத புத்தகத்தை எப்படி நாம பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? நம்ம அவசர தேவைக்கு எங்கேயாவது வெளியூர் போக வேண்டும் என்று சொன்னால் 121 சங்கீதத்தை வாசிக்கிறோம். அவசரமாக வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 23 சங்கீதத்தை வாசிக்கிறோம். இல்லை ஏதோ ஒரு சின்ன சங்கீதத்தை வாசித்து விட்டு செல்லுகிற அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேதத்தை நாம் கருத்தாய் வாசித்து அதில் தியானம் பண்ண வேண்டும் என்று தேவனை எதிர்பார்க்கிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேதத்தில் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. 19 சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. 8ஆம் வசனம், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. 10ஆம் வசனம், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. இது வேத வசனம் குறைவற்றது. நம்முடைய ஆத்மாவை அது திருப்தியாக்குறது, உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை உடையது. அது தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது. அது பொன்னை பார்க்கிலும் அது விலையேறப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், அதை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது வேதத்துக்கு இருக்கிற மகத்துவத்தை வேதம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் அந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை அவருக்கு நான் எழுதி கொடுத்தேன். அவர்களும் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இந்த வேத புத்தகத்தை தேவன் தந்திருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும் நான் நம்புகிறேன், குறைந்தபட்சம் 2, 3, 4, 5 வேத புத்தகத்துக்கு மேலாக சில அநேக வீடுகளில் நிச்சயமா இருக்கும், பார்த்துக்கிடுங்க. ஆனால் இன்றைக்கு இந்த வேத புத்தகத்தை எத்தனை பேர் நாம் பயன்படுத்துகின்றோம்? இது ஒரு மூலையில் வைத்து அதை அப்படி தொட்டு கும்பிடுவதற்காக தேவன் நமக்கு தரவில்லை. ஆண்டவர் இதை என்ன செய்திருக்கிறார்? நீங்கள் கருத்தாய் வேதத்தை வாசித்து தியானம் பண்ண வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். அதை கை கொள்ளும் பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் என்பதாக வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் 39ஆம் சங்கீதத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இது வேதத்துடைய மகத்துவங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இது வேத வசனம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எனக்குள்ளா என் அனலை என்ன செய்யுதுன்னா கொடுக்கிறது. நான் தியானிக்கும் பொழுது அக்கினி மூண்டது, அப்பொழுது நான் என் நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். அப்போ நம்ம ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக அந்த வேதத்தை நாம் அதிகமாய் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அதுக்கு அப்புறமாக ஜெபம் பண்ணும் பொழுது நம்மை அறியாமலே நினச்சி நம்முடைய ஆவி விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்து விடும்.
அந்த ஜெபத்துக்கு ரொம்ப எஃபெக்ட் என்னச்சுதுன்னா இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களுக்குள்ளாக நாம் என்ன செய்யணும்னா கடந்து போக வேண்டும். தேவன் அதைத்தான் நிச்சயதான் நான் விரும்புகிறாரு. நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு மிக அழகாக சொல்லுகிறது. 15ஆம் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நான் கிடைத்த உடனே உட்கொண்டேன். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்ததாக இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு பெரிய ஒரு பாரத்தோடு கூட இருந்தால் கூட இந்த வேத வசனங்களை வாசிக்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குறது. ஏன்னா அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது. நாம் செய்கிற காரியங்களை வாய்க்கை செய்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த ஆண்டவருடைய சமூகத்தை அவரோடு கூட ஒன்றி இருக்கும் பொழுது, அந்த வேத வசனத்தை அதிகமாக தியானித்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தையெல்லாம் தேவன் என்ன செய்தார்னா அவர் நிறைவேற்ற அவர் ஆரம்பித்து விடுகிறார். எஸ்ராவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 4ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 4, 5, 6, 7 ஆகிய வசனங்களில் இங்கு வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கை கூலி கட்டினார்கள். அகாஸ்வேரு அரசாளுகிற போது அவருடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் பிராது எழுதினார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு எருசலேம் ஆலயத்தை கட்டுவதற்கு கோரேஸ் மன்னன் அனுமதி கொடுத்து விட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்து விட்டார்கள். நீங்கள் அதற்கு முந்தைய 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷத்தோடு கூட ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு கட்ட ஆரம்பிக்கின்றார்கள். ஆரம்பித்த உடனே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்குள்ள சத்துருக்கள் அதை கட்டாதபடிக்கு தடை செய்தார்கள். இங்கு 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த கோரேஸ் ராஜா பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா தான் என்ன செய்தாங்கன்னா இவங்க அனுமதி கொடுத்தார். ஆனால் அந்த ராஜாவுக்கு இவங்க கடிதம் எழுதுகிறாங்க, எதிராக கடிதம் எழுதுறாங்க. இவங்கெல்லாம் தப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க, உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறான்னு சொல்லி ராஜாவுக்கு இவங்க எல்லாம் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக, இந்த யூத மக்களுக்கு எதிராக இங்கே பிராது எழுதினார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நாம் கூட அநேக வேளைகளில் நமக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்காதபடிக்கு நமக்கு எதிராக நிறைய பேர் நினைச்சுவாங்கன்னா மொட்டை மனு போடுகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், மேலதிகாரிக்கு தவறான தகவல்களை சொல்லுகின்ற நிறைய பேர் கடித நிச்சயம் எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவம் இன்னைக்கு மாத்திரமல்ல, இங்கே ஆதி காலத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் தான் இவங்களை கெட்ட சொன்னார், கெட்டுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் வசதி ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனாலும் அவங்க கெட்ட ஆரம்பித்த உடனே அவங்க சந்தித்த பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலங்களாக இவங்க ஆலயத்தை கெட்டாதபடிக்கு என்ன செய்தாங்கன்னா நிறுத்தி போட்டார்கள் என்பதாக வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது 14, 15 ஆகிய வசனங்களிலே மிக அழகாக வேதம் சொல்லுகிறது, அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது. 15ஆம் வசனத்தை பாருங்கள். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போன நிலைமையில
ஆகாயும் சகரியாவும் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னாங்க. ஆண்டவரால் பெறப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளை இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு சொன்னாங்க. அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு அவர்கள் பலன் அடைந்து என்ன செய்தாங்கன்னா மீண்டும் கெட்ட ஆரம்பித்தார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிறோமா? நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் ஜனங்களுக்கு போதிக்கவும், இது வேத வசனத்தை தன் உள்ளத்திலே வைத்து என்ன செய்தான எல்லாத்துக்கும் அவன் ஆயத்தமாக தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகின்றது. நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் 8ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கு இந்த எஸ்ரா என்ன செய்தார்? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு வாசித்து காண்பிக்கிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம்தாங்க அவளை நடத்தியது. கட்ட முடியாமல் இருந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி பிரதிஷ்டை செய்யும்படியான ஒரு பாக்கியம் எப்போ கிடைச்சி தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை இவர்கள் தினந்தோறும் கேட்டார்கள். அன்றைக்கு தீர்க்க தரிசனம் மூலமாய் கேட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த தீர்க்க தரிசன வசனங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு இந்த வசனத்தை, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நம்ம கருத்தாய் வாசித்து தியானித்து உட்கொண்டு இதன்படி நாம் நடக்கும் பொழுது மிகுதியான பலன் நமக்கு கிடைக்கும் என்பதற்கு சந்தேகம் கிடையாது. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்று சொல்லப்படும் தேவ மனுஷனை குறித்து நான் வாசித்தம் பார்த்துக்கிடுங்க. ஒரு நாளைக்கு அவர் 1/2 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரம் தான் அவர் ஜபமும் இந்த வேத தியானம் பண்ணுவாராம். ஆனால் 1/2 மணி நேரத்துக்கு மேலே அவர் ஜபம் பண்ணாமல் வேத வாசிக்காமல் இருக்க மாட்டாராம். அப்படி என்றால் ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை 1/2 hour கண்டிப்பாக வேத வாசித்து ஜெபம் பண்ணுவார். 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம், 1/4 மணி நேரம் வேதத்தை வாசிப்பாராம். ஒரு முறை அவர் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் பொழுது என்ன 1/2 மணி நேரம் கடந்து போய்விட்டது. உடனே எல்லாம் அந்த பஸ்ஸில் பயணித்தது எல்லாம் பேசஞ்சர் பார்த்து, அமைதியாக இருங்கள், நான் வேதத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறேன்னு சொல்லி சத்தமாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அவர் ஒரு பெரிய ஒரு முரட்டு பக்தர் என்று சொல்லுவாங்க, பார்த்துக்கிடுங்க. அவர் கர்த்தருக்கை வைராக்கியமாய் அவர் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். 14 பேருக்கு அதிகமான பேரை உயிரோடு கூட எழுப்பினார். அவருடைய மனைவி கூட மரித்து போனாங்க அவர் ஊழியத்துக்கு சென்ற பொழுது. அவர் அங்கேருந்து சொன்னார், ஒன்றும் செய்யாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நேராக வந்தார். மனைவி பக்கத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவரின் மனைவி உயிரோடு கூட எழுப்பும், மரணத்தை கடிந்து கொள்ளுன்னு சொன்னார். அந்த அம்மா உயிரோடு கூட எழுப்பி வந்துட்டாங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு தேவ மனுஷன். கர்த்தர் வல்லமையை பயன்படுத்தினார். அவர் எந்த ஒரு காரியம், எந்த ஒரு ஊழியத்துக்கு போனாலும் கூட அது சக்ஸஸாக தான் முடியும். ஒன்று கூட அதில் அவர் தோல்வி அடைந்ததே கிடையாது. என்ன செய்தாலும் ஆசீர்வாதம் தான். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் 1/2 மணி நேரம் டெய்லி அவர் ஜெபம் பண்ணால் 1/2 hour 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம், 1/4 மணி நேரம் வேதம் வாசிப்பாராம். ஆனால் 1/2 மணி நேரத்துக்கு மேலே அவர் சும்மா என்ன பண்ணார்? அவர் 1/2 மணி நேரத்துக்கு மேலே வேத வாசிக்காமல் இருக்க மாட்டாராம். உடனே திருப்பி ஜெபம் பண்ண ஆரம்பித்து விடுவார். அப்படி வாழ்க்கை முழுவதும் ஜெபமும் வேத தியானமும் அப்படியே கலந்து இருந்தபடினால தான் ஒரு பெரிய ஒரு விசுவாச வீரனாக இருந்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் வேதத்தில் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டு இருக்கிறது. நமக்கு உலகத்தில் அந்த வேத வசனத்தை கை கொண்ட அநேக பரிசுத்தவான்களுடைய வரலாறு நமக்கு முன்பாக இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. எதற்காக தெரியுமா? நம்ம விசுவாசத்தை பலப்படுத்த, அவருடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு ஆண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் இந்த நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது வேத வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்கின்றோமா? நம்ம ஜெபம் பண்ணுறோமா? யோசித்து பாருங்கள். பஸ்ஸில் எவ்வளோ நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நம்ம ஃபுல்லாக கதை பேசிக்கிட்டு இருக்கோம், இல்லை எங்கேயாவது நம்ம பார்த்து பார்த்து நம்ம ரசித்து கொண்டே போகிறோம். ஆனால் அந்த நேரத்தில்
ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி என்ன செய்யலாம், மனசுக்குள்ளேயும் ஜெபம் பண்ணலாம். ஒரு வேத வசனத்தை நாம் தியானம் பண்ணலாங்க. இப்படி நாம் நம்முடைய நேரத்தை நம்ம சரியாய் பயன்படுத்தும் பொழுது நம்ம செய்கிற காரியம் ஆசீர்வாதமாக இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இருக்குங்க, நிச்சயமாக இருக்கும். எசேக்கியாவுடைய காரியத்தை வாக்கியம் பண்ணுங்கன்னு அதே ஆண்டவர் 16 வருஷம் ஆலயத்தை கட்ட முடியாமல் இருந்தவர்கள் மீண்டும் கட்டி எழுப்புனாங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகாயும் சகரியாவும் தேவ வார்த்தைகளை, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க 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 அதே எதிர்ப்பு இருக்கத்தான் செய்துச்சு. கவலைப்படலை, மீண்டும் கர்த்தருக்குள் வைராக்கியம் கொண்டு கட்டி எழுப்பினார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நிச்சயமாகவே எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, உலகமே உங்களுக்கு எதிராக வந்தாலும் கூட வேத வசனங்கள் உங்களுக்குள் இருக்கும் பொழுது, அந்த வேத வசனமாகிய அந்த ஆவியின் அனல் உங்களுக்குள் இருக்கும் பொழுது, அந்த அக்கினி உங்களுக்குள் இருக்கும் பொழுது, எந்த ஒரு பிசாசின் வல்லமையோ உலகத்தின் வல்லமையோ அதிகார வல்லமையோ உங்களுக்கு எதிராக நிற்கவே முடியாது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த வேத வசனத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. கடைசியில் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆதியாம் புஸ்தகத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். மூன்றாவதாக நம்ம காரியம் எப்போ வாய்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது. யோசேப்புக்கு கொடுத்த தரிசனம் ரொம்ப பெருசு. 37ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மிக அழகாக சொல்லுகிறது. 7ஆம் வசனத்தில், நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். ஒரு பெரிய தரிசனம். என்னுடைய அரிக்கட்டு நேராக நின்று கொண்டிருக்கிறது, நீங்கள் எல்லாம் சுற்றி கீழே விழுந்து கிடக்கீங்க. அதனுடைய பொருள் என்ன? ஒரு காலத்தில் நீங்கள் என்னை வணங்குவீங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை எங்க? கானான் தேசத்தை விட்டு வெகு தூரத்துக்கு பிரயாணம் அவன் கொண்டு செல்லப்பட்டான், எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டான். அங்கு ஒரு சிறை கைதியாக பாதாள சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். கம்பிகளினால் அவன் கட்டப்பட்டிருக்கின்றாங்க, சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கின்றான். அவன் பார்த்த தரிசனத்துக்கும் அவன் இருக்கின்ற நிலைமைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? 1% கூட சம்பந்தம் கிடையாது. ஆனால் வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர் உண்மை உள்ளவருங்க. நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 41ஆம் அதிகாரத்தில் இங்கே 41ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி கையில் இந்த முத்திர மோதிரத்தை அவனுக்கு கொடுக்கிறான். பாதாள சிறையில் அடைப்பட்டு கிடந்தவன், அநியாயமாய் இவன் ஒரு வேசித்தனம் பண்ணினான் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டவன், சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்தான். தரிசனத்துக்கு அவன் வாழ்ந்த இடத்துக்கு சம்பந்தம் கிடையாது. வேளை வந்த பொழுது அவனுடைய இரும்பு சங்கிலிகளை எல்லாம் கர்த்தர் முறித்து போட்டார். அந்த தேசத்தில் அவனை உயர்த்தினார். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு 44ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள். யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான். அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள். 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் கரெக்டாக 7 அதிகாரம் கழித்து 44ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நிறைவேறுகிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். இன்றைக்கு நம்முடைய எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க ஒரு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அண்ட சராசரங்களை உருவாக்கின நம்முடைய தேவன் ஆண்டவராகிய கர்த்தர். இந்த யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த வசனம் சொல்ல, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றாராம். நம்மோடு கூட இருப்பதற்கு நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கின்றோமா? இரத்தத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோமா? அவருடைய மகளாக வாழ
நம்மை ஆண்டவருடைய கரத்தை அர்ப்பணித்திருக்கின்றோமா? அவருடைய வார்த்தையின்படி நடக்கின்றோமா? யோசித்து பார்க்கணுங்க, யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ திடங்கொண்டு தைரியமாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் மோசை கூடது போல உன் கூட இருப்பேன். நீ ஒன்றை மாத்திரம் செய், என்னுடைய நியாயபரமான புஸ்தகத்தை எல்லாம் நீ என்ன செய்ய, நான் வாசித்து தியானித்து அதன்படி நீ செய். அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு நீ அதற்கு கவனமாய் செவி கொடுத்து நீ நடப்பாய் என்று சொன்னார். நான் உன் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன். ஆண்டவர் யோசுவா கூட இருந்தார். கானான் தேசத்தை இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு பகிர்ந்து கொடுத்தான் என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு எல்லா காரியத்தையும் வாக்கியம் பண்ணின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களும் வாக்கியம் பண்ண அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக பிரயாசப்பட்டு கொண்டு வருகிறீர்களோ, அது உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், உங்களுடைய வேலையாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய மகனுடைய திருமண காரியமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் பல நாட்கள், வாரங்கள், மாதங்கள் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்ல, மகனை கவலைப்படாத, நான் உன் காரியத்தை வாக்கியம் பண்ணுவேன். என் மேலே நம்பிக்கையாயிரு, என் வசனத்தை எப்போது தியானித்து கொண்டிரு, நான் உன் கூட இருப்பதற்கு உன்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள், நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்து என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஊருக்கு தருவாராக. ஆமென்.